ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நொங்கு. பருவ காலத்துக்கு ஏற்ப உடல்நிலையில் உண்டாகும் மாற்றங்களை தடுத்து ஆரோக்கியமாக வைத்திருக்க இயற்கையாகவே நமக்கு உதவுகிறது. அந்த வகையில் கோடை வந்துவிட்டாலே உடலுக்கு குளுமை தரும் பொருட்களின் நொங்கும் இன்றியமையாதாகிறது. பனைமரத்திலிருந்து பெறப்படும் பனை வெல்லம், பனைக்கற்கண்டு, பனங்கிழங்கு, பதநீர் வரிசையில் நொங்குவும் எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டிருக்கின்றது. எல்லோரும் நொங்கு சாப்பிடும்போது அதன் தோலை நீக்கிவிட்டு உள்ளிருக்க சதை பகுதியை மட்டுமே சாப்பிடுவோம். ஆனால் துவர்ப்பாக இருக்கும் நொங்கின் தோல் பகுதியில் தான் கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் B, C போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. மேலும் நொங்கில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், அயன் போன்ற சத்துக்களும் நிறைஞ்சு காணப்படுகின்றன. நொங்கில் காணப்படும் நியூட்ரியன்ஸ் 10 வித நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுகின்றது. ஃபர்ஸ்ட் ஒன் சிக்கன் பாக்ஸ். கோடையில் வாட்டி வதைக்கும் அம்மை நோய்கள் வராமல் தடுக்க நொங்கு பயன்படுகிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் எளிதில் சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை போன்ற நோய்களுக்கு உள்ளாகின்றனர். சீதோஷ்ண நிலையால் உடல் சூடாகி பித்தம் அதிகமாகி அதோடு கபமும் சேர்ந்து கிருமி தொற்று உண்டாவதன் மூலம் அம்மை வருகிறது. இவை 7 நாட்கள் முதல் 15 நாட்கள் வரை இருக்கும் என்றாலும் இந்த நாட்கள் உபாதையாக இருக்கும். இந்த நீர் கொப்பளங்கள் சுருங்க உடலில் அரிப்பை ஏற்படுத்தும். அரிப்பு தாங்காமல் சொரிந்து வருவதால் அங்கு மீண்டும் அம்மை கொப்பளங்கள் உருவாகும். அம்மை கண்டவர்கள் தினமும் நொங்கை சாப்பிட்டு வருவதன் மூலம் உடல் குளிர்ச்சி அடையும். கொப்பளங்களில் மீது நொங்கு நீரை தடவி வருவதன் மூலம் கொப்பளங்களையும் குளிர்ச்சியடைந்து அரிப்பை உண்டாக்காமல் இருக்கும். கோடை துவங்கும் போதே தினமும் நொங்கு சாப்பிட்டு வந்தால் அம்மை நோய் பெரும்பாலும் நெருங்காமல் பார்த்து கொள்ளலாம். செகண்ட் ஒன் தாகம் தணியும். கோடையில் உடலில் எவ்வளவு நீர் இருந்தாலும் நீர் பற்றாக்குறை உண்டாகும். ஐஸ் வாட்டர், செயற்கை குளிர்பானங்கள் எல்லாமே தொண்டைக்கு இதமளிப்பதாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை கெடுக்கவே செய்யும். இதை தாண்டி எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்கவில்லை என்பவர்கள் நொங்கு சாப்பிட்டால் தாகம் தணியும். குறிப்பாக வெயிலில் செல்லும் போதும் சிலருக்கு அனல் காற்று உடல் மீது படும் போதும் உடலில் இருக்கும் நீர்ச்சத்து குறைந்து இரத்த ஓட்டத்தில் குறைபடும் ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற மயக்க நிலை உண்டாகும் வாய்ப்பும் இருக்கு. நொங்கில் சோடியம் மற்றும் பொட்டாசியம் தாதுக்கள் உள்ளதால் இவர் நீரிழப்பு அபாயத்திலிருந்து பாதுகாக்கிறது. தேர்ட் ஒன் கான்ஸ்டிபேஷன். உடலில் அதிகப்படியான வியர்வை வெளியேறுவதால் உடலின் வழக்கத்தை விட அதிகப்படியான நீர்ச்சத்து குறைபாடு உண்டாகும். அதை தவிர்க்கவே பழங்கள், நீர்ச்சத்து மிக்க காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். ஆனால் சற்று காரமான உணவு வகைகளானாலும் வயிற்று பிரச்சனை, செரிமான கோளாறு, நீர்ச்சத்து குறைபாட்டாலும் மலச்சிக்கல் பிரச்சனையும் சந்திக்க நேரிடும். காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரை குடித்து பிறகு 2 அல்லது 3 நொங்கு சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் காணாமல் போகும். குடல் இயக்கத்தை சீராக செயல்பட வைக்க நொங்கு உதவுகிறது. ஃபோர்த் ஒன் அல்சர். அல்சர் என்பது உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடலின் உட்சுவரின் உருவாகும் ஒரு வகையான புண். அல்சரால் அவதிப்படுபவர்கள் கோடையில் உணவு முறையில் கவனமாக இல்லாவிட்டால் மேலும் அதிக வீரியத்துக்கு உள்ளாவார்கள். உணவு பழக்கம் மூலமே இதை பெரும்பாலும் குணப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. தினமும் நொங்கு எடுத்துக்கொள்வதன் மூலம் அல்சர் தீவிரமாகாமல் கட்டுப்படுத்த முடியும். வயிற்றுப்புண், குடல் புண் ஆறுவதற்கு வாய்ப்பு உண்டு. கல்லீரலில் இருக்கும் நச்சை நீக்கி கல்லீரலையும் சுத்தம் செய்ய உதவுகிறது. குடலில் இருக்கும் கழிவுகளையும் வெளியேற்றும். நெஞ்சு முதல் வயிறு வரை எரிச்சல் இருந்தாலும் நொங்கு இதமான குளுமை தரும். ஒன் பிரெக்னன்ட் டைம். கர்ப்ப காலத்திலும் செரிமான பிரச்சனை நீங்கும். வாந்தி மற்றும் குமட்டல் உணர்வு உண்டாகாது. நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறு, மலச்சிக்கல் போன்ற வழக்கமான பிரச்சனைகளின் தீவிரம் கட்டுக்குள் இருக்கும். கர்ப்ப கால ஒவ்வாமை போக்கவும், ஹார்மோன் சுரப்புகள் சீராக இயங்கவும் அடிக்கடி அளவோடு நொங்கு சேர்த்து வருவது நல்லது. கர்ப்ப காலத்தில் குளுமை கொடுக்குமோ என்று அஞ்ச வேண்டாம். அளவாக எடுத்து வருவதன் மூலம் நன்மையே கிடைக்கும். சிக்ஸ்த் ஒன் கேன்சர். புற்றுநோயில் கருப்பைவாய் புற்றுநோய்க்கு அடுத்ததாக பெண்கள் மார்பக புற்றுநோய்க்கு தான் அதிகம் ஆளாகிறார்கள் என்கிறது ஆய்வு. மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்க உதவும் ஆந்தோசைனின் என்னும் வேதிப்பொருள் நொங்கில் இருக்கிறது. இந்த ஆந்தோசைனின் என்னும் வேதிப்பொருளானது புற்றுநோய் செல்கள் மற்றும் அதன் உருவாக்கும் கட்டிகளின் வளர்ச்சியை தடுக்க உதவுகிறது. பெண்கள் நொங்கு கிடைக்கும் சீசனில் அதிக அளவு எடுத்துக்கொள்வதன் மூலம் சிறந்த பலனை அடைய முடியும். செவன்த் ஒன் ஸ்வெட்டிங். அதிகப்படியான வெப்பத்தால் சருமத்தில் வறட்சி, எரிச்சல், சரும வியாதி பொதுவாக பாதிப்புக்குள்ளாக்கும். நுங்கு சாப்பிடுவதோடு அவ்வப்போது வியர்க்குருவின் மீது தடவி வந்தாலும் வியர்க்குரு மறையும்.
அதேபோன்று வெயிலினால் வரும் சூட்டு கொப்பளங்களும் கூட நொங்கு தடவி பூசுவதன் மூலம் எரிச்சல் இல்லாமல் சரியாகும். மீண்டும் இவை வரவும் செய்யாது. 8th ஒன் டயட் இருப்பவர்கள் தினமும் 3 நொங்கு 1/2 டம்ளர் தண்ணீரில் ஊற வைத்து நன்றாக மசித்து வேண்டிய அளவு நீரை விட்டு குடித்து வரலாம். டயட் பிரச்சனையால் உடலுக்கு வரக்கூடிய உஷ்ண பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அதோடு நொங்கில் இருக்கும் கனிமச்சத்தும் ஊட்டச்சத்தும் உடலின் குளுக்கோஸ் அளவை சீராக வைத்து உடலை சோர்வின்றி சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையும் குறைக்க உதவும். 9th ஒன் ஐ விஷன். கோடை காலங்களில் ஏற்படும் வெப்பத்தாலும் மற்றும் அதிக நேரம் கண் விழித்திருக்கும் நபர்களுக்கு கண் எரிச்சல், கண் வலி போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இவர்கள் தினமும் காலையில் நொங்கு சாப்பிடுவதால் கண்கள் சம்பந்தமான நோய்கள் நீங்குவதோடு கண் பார்வையும் திறனையும் மேம்படுத்தும். 10th ஒன் பாடி நியூட்ரியன் லாஸ். உடல் அதிகம் வெப்பமடையும் வகையில் பணிபுரிபவர்கள், கடின உடற்பயிற்சி மேற்கொள்பவர்கள், விளையாட்டு வீரர்கள் ஆகியோருக்கு சுலபத்தில் நீர்ச்சத்து இழப்பு மற்றும் பிற அத்தியாவசியமான சத்துக்களும் உடலை விட்டு வெளியேறுகிறது. இப்படிப்பட்ட நபர்கள் தினமும் நொங்கு சாப்பிடுவதால் உடல் இழக்கும் சத்துக்களை மீண்டும் ஈடு செய்ய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இவ்வளவு பயன் தரக்கூடிய நொங்கினை அவை கிடைக்கும் சீசனில் அவற்றை அதிக அளவு பயன்படுத்தி வந்தால் அதன் பலனை பெறலாம். நோயற்ற வாழ்வே வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.